இன்னும் என்னை தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் அது அன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போய் காமிச்சிருக்கேன். அதுக்கு என்னங்க அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா முழுமையா கேட்டுட்டு நிதி அமைச்சரோ மற்ற அமைச்சரோ பேசணும் உறுப்பினர். ரெண்டாவது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆளுங்கட்சியா இருக்கு, அவங்க எப்போ வேணாலும் வாய்ப்பு சொல்லலாம். ஆனா எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு உரிய நேரம் அந்த 15 நிமிடம் தான் சொல்றாங்க. இவங்க குறுக்கீடு பண்றதுனால முழுமையா பேச முடியல. மக்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு அரசு அலுவலகம் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்களாம் நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னாங்க, பண்ணினேன். எதுவுமே செய்யல. அதையெல்லாம் முழுமையா சொல்ல முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே இதுல 20,920 பேர் எடுத்தாங்க ஆசிரியர்கள். எங்க அம்மா அது 78,000 ஆசிரியர்கள் நாங்கள் நியமனம் பண்ணோம். இவங்க 4 வருஷம் ஆச்சு, இன்னும் இருக்கவே இல்லை. கடந்த ஆண்டு 24வது வருஷம் ஏறத்தாழ 3,500 பேர் எடுக்கப்படும் சொல்லி பரீட்சை எழுதி ஆசிரியர் வாரியம் 2,800 பேருக்கு ஆசிரியர் வாரியமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வரல, அவங்க பணி நியமனம் வரல. ஏறத்தாழ 10 மாதங்கள் சும்மா கிடக்கு. இன்னைக்கு பள்ளிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி இருக்காங்க, ஆனா அது எதுவுமே முழுமை பெறல. இன்னும் பள்ளிக்கூடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் சில பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குது, கட்டட வசதி இல்லை, கழிவு பெண்கள் பள்ளிகள்லாம் கழிவிடம் இல்லை, எந்தவித சுகாதார வசதி இல்லை. இதனால மாணவருடைய சேர்க்கை விகிதம் குறையும். இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியல. அதான் பெரிய தாக்கம். போன ஆண்டு 2000 கிலோமீட்டர் கிராம சாலை எடுக்குதுன்றாங்க. அதுக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இந்த ஆண்டு அதுவே 6100 கிலோமீட்டர் எடுக்கிறாங்க கிராம சாலை. அதுக்கு என்னண்டா, அதுக்கு 2200 கோடி ரூபாய். இது எதனால, இது எப்படி நீங்க மேம்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டா வேற ஏதாவது சொல்றாரு அமைச்சர். குறுக்கீடு தான் இதுதான். இதனால முழுமையாக எனக்கு மக்கள் படுகிற வேதனைகள் துண்டுங்க. இந்த ஆட்சி எது வந்ததிலிருந்து பாத்தீங்கன்னா எது செஞ்சாங்களோ செல்லியோ வரி மேல் வரி விதித்திருக்காங்க. வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் மேல மக்களுக்கு வரி போட்டுருங்க. இதை காட்டிலும் மயிலா ஜீவன், நாய், பூனை, பறவை, மாடு, பன்றி, இதுக்கெல்லாம் வரி போட்டுருங்க. இது மாதிரி போட்ட அரசை பார்த்துருக்குமா? நாடோடி மன்னன் படத்துல எங்க தலைவர் நடந்து வரும்போது வரி கேட்பாங்க, சாலை வரின்னு. இன்னைக்கு நடக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வரி போடுறன்னு புள்ளிய நடக்கிறது கூட வரி போட்டுருவாங்க. நீ இந்த ஆட்சியில் அந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஆனா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் நாங்க என்னால பேச முடியல. விமான நிலையம் பாருங்க, கடந்த ஆண்டு 2024 மாண்புமிகு முதலமைச்சர் ஓசூர்ல அறிவிக்கிறார். அறிவிக்கப்பட்ட அந்த விமானம் இதுவரைக்கும் பூமி பூஜை போடல. இதே காட்டில் என்னன்னா ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் இருக்கிறதோ 1 வருஷம். இவங்களை சொல்றதோ நீண்ட கால பணம். இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக இந்த அரசாங்கம் ஒரு விளம்பரத்தை தேடுகிறே ஒழிய மக்களுக்கான பிரச்சனையை, மக்களுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடையது. இன்னும் நிறைய பேச வேண்டிய கருத்துக்கள்லாம் நான் பேச முடியல. அதனால அதையெல்லாம் நான் இங்கே சொல்ல முடியாது. பதிவானது மட்டும் நான் சொல்லுகிறேன். கொடுக்கலையே. பொதுவாகவே அமைச்சர்கள் சைகைகள், அமைச்சருடைய இதை பார்த்து தான் பேரவைத் தலைவர் செயல்படுறார். அவர் நன்னயமாக இல்லை. ஆசிரியர் ஒரு ஆசிரியராக இருந்தவர். எங்களை போன்ற கடைசி பெஞ்சு மாணவர்களுக்கு அவர் உதவியணும். இல்லைன்னா உபத்திரம் கூட கொடுக்காம இருக்கலாம். அதுவும் செய்யல. இன்னும் என்னை தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. ஏங்க இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு திட்டத்தை அதிகாரி சொல்றாங்கன்னா போய் பாக்குறாங்க. அது மாதிரி எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்க முதன்மை பொறியாளர் எங்களை அழைத்துட்டு போறாங்க. அதுல அன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போய் காமிச்சிருக்கேன். அதுக்கு என்னங்க அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவங்களுடைய குறைய சொல்ல முடியல, அதை பத்தி பேச முடியல, இதுக்கு இதை பற்றி பேசுகிறார் என்பதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.